பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று நீதிமானின் முக்கியத்துவம் உணர்ந்திட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். நீதிமான் வாழ்வு என்பது மனித வாழ்க்கையின் ஒளி மற்றும் வழிகாட்டி. நீதி என்பது மனித சமூகத்தின் அடித்தள கோல். நீதிமான் என்பது வெறும் சட்டங்களை பின்பற்றும் நபர் அல்ல. அது மனதில் நல்லுணர்வு, சமூக நலனுக்கான அக்கறை மற்றும் மனித உரிமைகளை மதிக்கும் ஆற்றலை கொண்டவர் என்பதே ஆகும். உலகம் முழுவதும் சிறந்த தலைவர்கள், எழுத்தாளர்கள், தத்துவ ஞானிகள் நியாயத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். நாமும் அவர்களிடமிருந்து பல பாடங்களை கற்க முடியும். நீதி என்பது ஒரே நாளில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இது ஒரு பயணம், ஒரு பயிற்சி, ஒரு மனச்சிந்தனை நடைபாதை. உண்மையான நீதிமான் என்றால் செயலிலும் வார்த்தைகளிலும் மனதிலும் நேர்மையானவராக இருக்க வேண்டும். இந்த நீதிமானுக்குரிய அம்சங்களை 3 நிலைகளிலே நாம் இங்கே சிந்திப்போம். முதலாவது நிலை நியாயமும் தனிப்பட்ட பண்பும். நீதிமான் என்பவர் தனிப்பட்ட நற்பண்புகளுடன் இணைந்திருக்க வேண்டும். ஒரு நியாயமான நபர் தனது விருப்பத்திற்கு பிணைந்து நடக்காமல் சரியானதை தேர்ந்தெடுக்கிறார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் கூறுவார், நீதி என்பது ஒரு சிறிய விஷயமாக தோன்றினாலும் அது ஒருவரின் செயலில் வெளிப்படும் போது பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. நீதி என்பது பெரிய சட்டங்களில் மட்டுமல்ல, அது சின்ன செயல்களில் வெளிப்படுகிறது. இரண்டாவது நிலை நீதிமான் வாழ்வு என்பது சமூக நலனுக்கான கடமை. நீதி என்பது தனிநபரின் நலத்திற்கு மட்டுமல்ல, அது சமூக நலத்திற்கான ஒரு கடமையாகும். உலக தத்துவ ஞானி காஷ்மீர் ராவ் அவர்கள் கூறுவார், நீதி என்பது தனி மனிதனின் செயல்களில் மட்டுமன்றி சமூகத்தின் நலனுக்கான வழிகாட்டி ஆகும் என்கிறார். நியாயமானவர் தனிப்பட்ட நன்மைக்கு மட்டுமன்றி பிறரின் நலனையும் கருதுகிறார். நெல்சன் மண்டேலா அவர்கள் கூறியது போல, நீதியில்லாத சமூகத்தில் சுதந்திரம் நிலைநாட்ட முடியாது. நமது நாடும் பள்ளியும் வேலை சூழலும் கூட நீதியை மதிக்கும் போது முன்னேறுவதை உணரலாம். ஒருவர் சிறிய தவறு செய்தாலும் அதை மனம் திறந்து சமநிலை நோக்கில் கையாள வேண்டும். இதுவே உண்மையான நீதியின் அடையாளம். மூன்றாவது நிலை அறிவும் மனித திறனும். நீதி என்பது அறிவுடன் கூடிய மனப்பாங்கோடு இருப்பது. மனித மனத்தில் உண்மையை அறிவு, கல்வி, அனுபவம் என்பவற்றின் ஒற்றுமையால் நியாயமான முடிவுகளை எடுக்க முடியும். ஜான் ரால் அவர்கள் கூறுவார், நீதி என்பது அறிவை தவிர ஒருவரின் உள்ளார்ந்த உணர்வு மற்றும் பொறுப்பின் வெளிப்பாடாகும். நீதி அறிவை மட்டுமே அல்ல, அது உள்ளார்ந்த கடமையும் பொறுப்பையும் குறிக்கிறது. உதாரணமாக, ஒரு ஆசிரியர் மாணவரின் தவறுகளை சரி செய்யும் போது அவர்கள் மனதை பாதிக்காமல் அறிவோடு நடத்துவார். இதுவே சமூகத்தில் உண்மையான நீதியின் விளக்கம். இது அறிவு, அதோடு செயல், இது இரண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக அதிலிருந்து நியாயம் பிறக்கிறது. நியாயம் என்ற சூத்திரத்தை இந்த இரண்டும் நமக்கு காட்டுகிறது. நீதிமானின் வாழ்க்கையின் விளைவுகள் என்னென்ன என்று சிந்திக்கிற பொழுது, நியாயமான நபர் சமூகத்தில் ஒழுங்கையும் நம்பிக்கையும் உருவாக்குகிறார். அவர் நடத்திய செயல்கள் மற்றவர்களுக்கு ஒரு விதியாக, ஒரு உறுதியான வெளிப்பாடாக, வாழ்வின் வழிகாட்டியாக அமைகிறது. சமூகத்தில் ஒழுங்கும் சமத்துவமும் வாழ்ந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். மொத்தத்தில் நீதிமான் என்பது அறிவும் உணர்வும் ஒருங்கிணைந்த ஒரு மனிதரை குறிக்கும். தனிப்பட்ட நற்பண்புகள், சமூக நலனுக்கான கடமை, அறிவும் மனித திறனும் இவை நியாயத்தின், நீதிமானின் 3 முக்கிய அம்சங்களாகும். நியாயமான வாழ்வின் வழியில் மட்டுமே
நாம் ஒரு ஒழுங்கான, சமத்துவமிக்க, மனித நேயத்துடன் கூடிய சமூகத்தை உருவாக்க முடியும். நீதிமான் என்பது வெறும் சொல்லல்ல, அது செயலிலும் மனதிலும் சமூகத்திலும் ஒளியிடும் கண்ணோட்டமாக இருக்க வேண்டும். நியாயத்தை வாழ்வின் வழிகாட்டியாக மாற்றும் நபரே உண்மையான நீதிமான். இதுவே நம் வாழ்வில் ஒளியையும் நம்பிக்கையையும் தரும்.